வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி. இது வந்துட்டு தாளிச்ச சாதம் அல்லது ஐஸ் பிரியாணி அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. உங்க வீட்டுல சாதம் மிச்சமாச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா. சரி வாங்க, இப்போ இந்த தாளிச்ச சாதம் மிச்சமான சாதத்துல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நேத்திக்கு மத்தியானம் செஞ்ச சாதம் மீதமாயிடுச்சு. இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல போட்டிருந்தேன், ஒரு டப்பால போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். இப்போ இதை எடுத்து நம்ம வெளில வச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியா இருந்ததுன்னா ரைஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். வடிச்ச சாதமா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இது சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் நறுக்கி போடுங்க. வரமிளகாய் வந்துட்டு ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை, வெறும் வரமிளகாவோட காரம் தான். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகுது. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். இந்த ரைஸுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும். பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்திடலாம். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். பழைய சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம கரைச்சி குடிச்சா கூட நல்லா இருக்கும், மோர் விட்டு. ஆனால் உங்களுக்கு வின்டர் சீசன்ல இல்லை மழை சீசன்ல வந்துட்டு காலையில் நேரத்தில் யாரும் அந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்துட்டு சாதத்துல தண்ணி ஊத்தாம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்க காலையில தாளிச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இது வெங்காயம் பாதி வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்தி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மஞ்சள் பொடியும் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரைஸை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம வேற எந்த ஃபிளேவருமே சேர்த்துல, ஆனா வந்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் இது இப்படியே சாப்பிட்றதுக்கு. இந்த வெங்காயம், இந்த நல்ல வதக்கின வெங்காயம் கூட வந்துட்டு இந்த கிரன்ச்சியான கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செம்ம டேஸ்டியா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த ரைஸை வந்துட்டு நல்லா இதோட எல்லாம் மிங்கிள் ஆகணும். 3-4 நிமிஷம் இது இப்படியே வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் பக்கமா நான் வதக்கிப்பேன். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ரைஸ். இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு கொஞ்சமா பிடிக்கும். இந்த பிடிக்கிறத வந்துட்டு சுரண்டி சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய போட்டியே நடக்கும். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது சுரண்டி சாப்பிட்றதுக்கு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட தாளிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு வித் லெஃப்ட் ஓவர் ரைஸ். நம்மளோட லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஐஸ் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிச்ச சாதத்தை ரைஸ் மிச்சமானா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு தாளிச்ச சாதம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு எனக்கு கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட்ஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.